ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த காலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது. மெய்யாகவே இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனை மூலமாக எங்களை சந்திப்பது மிக சந்தோஷமாக இருக்கிறது. வாருங்கள் சபையார் யாவரும் நம் ஒரு விசை கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தை, ஹல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விருவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிருகைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீக்குளோடும் அவரை துதியுங்கள். ஓசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். பேரோசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. நம் தலைகளை வணங்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காகவே சோஸ்தரிக்கிறோம் ராஜா. மெய்யாகவே நீ நல்லவராய் இருக்கிறீர், உமது கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தாவே, கடந்த ஒரு வார காலமாக எங்களோடு இருந்து எங்களை கண்ணின் மணியை போல் காத்து இந்த புதிய நாளுக்குள்ளாய் எங்களை வழிநடத்தி வந்தமைக்காக உங்கள் கொடா கொடி சோஸ்திரம் துதிகன மகிமைகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்பா. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிற சூழ்நிலையில் கூட உமது கிருபை அதிகமாக எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறதுக்காக உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா என்று சோஸ்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற தெய்வமே, இந்த காலை ஆராதனையில் கூட முழு மனதோடுமை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் எங்கள் ரட்சிப்பு, எங்கள் தேவன் எங்கள் அடைக்கலம், எங்கள் தேவன் எங்கள் கோட்டை, எங்கள் தேவன் எங்கள் ஜீவனமாய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த கால வேளையில முழு மனதோடு எங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனைக்குள்ளாய் வருகிறோம். மெய்யாவே கர்த்தருக்கு என்று ஒரு பரிசுத்த ஆராதனையை, மகிமையின் ஆராதனை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசை கர்த்தர் இந்த காலவெளியும் தூய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக. நாங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையில கூட ஆண்டவரே, ஒரு சபையாக நாங்கள் ஒன்று கூட இயலாமல் போன சூழ்நிலையில கூட கர்த்தாவே, இந்த ஆன்லைன் மூலியமாக உண்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு சபையாக நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வீடுகளிலிருந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கின்ற வேலையில கூட ஆண்டவரே நீர் எங்களோடு தங்கீரோம். குடும்பமாய் நாங்கள் அமர்ந்திருந்து உண்மை ஆராதிக்கின்ற வேளையில கூட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளாய் தேவ பிரசனம் இறங்கி வருவதாக. குடும்பங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளை பரிசுத்தப்படுத்தும். வீட்டில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த கால வேளையும் தூய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி நாங்கள் அப்படியாய் அநேக இடங்களில் இருந்து ஆன்லைன் மூலமாய் ஒன்றாய் சேர்ந்து ஆராதிக்கிற இந்த வேளையில கூட எங்களுக்குள்ளாய் ஒரு தெய்வீக பரிசுத்தம் உண்டாகும்படியாய் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தூய ரத்தத்தை சிந்தின அந்த ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனையில் எங்களை ஒன்றிணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு தெய்வ அன்போடு நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக ஆண்டவருக்கு என்று ஒரு சிறந்த ஆராதனை படைக்க எங்கள் உள்ளத்தில் இருந்த ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த கால வேலையில் எங்களை முற்றிலுமாயும் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே, உம் தேவ பிரசனம் எங்களை மூடிக்கொள்வதாக. இந்த ஆராதனை முழுமையாய் கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையின் பிரசனம் அசைவாடுதல் காணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதனையில் விசேஷமாய் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தங்கீரும். வல்லமையினால் பலப்படுத்தும். தங்கள் வாழ்க்கையிலே மேன்மையானதை சிறந்ததை கர்த்தருக்கு படைக்கத்தக்கதான கிருபையை தருவீராக. கர்த்தருக்கு என்று சிறந்ததை நாங்கள் கொடுக்க எங்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது வண்ணமாய் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் எங்கள் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் முதன்மையாய் வைக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். வார்த்தை கொண்டு வருகிற அருமை போதகரோடு தங்கிறோம். அவரை ஆவிலே பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. அவர் மூலியமா இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே பேச போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. அது உம்முடைய வார்த்தையா எங்கள் மத்தியிலே இடைப்பட்டு ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் கிரியை செய்து தேவ ஆவியின் வல்லமையினால் பலப்படுத்தி ஆண்டவரே கர்த்தருக்காக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே நின்று கர்த்தருக்கு ஜெயக்கொடி பிடிக்கிறவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறட்டும். நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே.
கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனைக்குள்ளாய் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு ஆராதனை நாயகன் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இந்த ஆராதனையை மகிமைப்படும்படியாய் முற்றிலுமாய் எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மெய்யாகவே கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, இந்த ஆராதனையில கூட தொடர்ந்து நாம் யாவரும் வீடுகளிலே இந்த நாட்களில் இருக்கிற வேலையில கூட குடும்பமாக எழுந்து நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக தந்தானே துதிப்போமே என்ற பாடலை நாம் பாடுவோம். மாறி மாறி வாசித்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். நாளே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 25 தொடங்கி 33 வரை. இதை திருமதி பத்மா சுரேஷ் அவர்கள் வழி நடத்துவார். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட மாறி மாறி வாசித்தல் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 33 முடிய. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியுண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். பேணியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரை பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். சேர்ந்து வாசிப்போம். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆமேன்.
துதி தொழுகைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். குடும்பமாக நாம் ஒன்றிணைந்து இந்த வேலையில கூட துதி வேலைக்குள்ளாய் நாம் செல்வோம். இந்த துதி வேலை கூட குமாரி எஸ்தர் தமிழ்ச்செல்வம் அவர்கள் வழி நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். வாருங்கள், நாம் யாவரும் தேவனை ஒரு மனமாக இருந்த இடத்திலிருந்து துதிப்போமாக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். நம்ம இன்று ஒரு மனமாக கூடி வர செய்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமாக. அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாடி உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். அன்றே, நாங்கள் எங்க இருந்தாலும் தகப்பனே, நாங்கள் ஒரு மனமாக, ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக ராஜாவே இந்த வேலையில உம்மை போற்றி பாட வந்திருக்கிறோம் ராஜாவே. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகளை தகப்பனே இந்த வேலையில ஒரு நிலைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட நீர் அசைவாடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்று சொல்கிறோம். முதல் பாடல், பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. இந்த பாடலை பாடி உற்சாகமாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. அவன் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். அவன் நல்லவர், நன்மை செய்பவர், சர்வ வல்லவர். அவர் அதிசயமானவர். பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடி. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டல மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டல மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். தாழ்விலமை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. தாழ்விலமை நினைத்தாரே, பெயர் சொல்லியே அழைத்தாரே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. சொல்லுவோமாக. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றே சொல்லுவோம். அவர் கிருபை மாறாதது, என்றென்றும் நிலையானது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாது. காலைதோறும் புதிதானது, நம்மை விட்டு விலகாது. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. பாடுவோம் நம் தேவனை புது பாடல் பாடியே. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டல மேளதாளங்கள் முழங்கிய துதித்திடுவோம். கைகளை உயர்த்தி. சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடுவோம். சுரமண்டல மேளதாளங்கள்
தாளங்கள் முழங்க தகப்பனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் மகிமையின் ராஜாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் யூதராஜ சிங்கமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஒரு அழகான கண்களினாலே நீர் எங்களை கண்டு உம்முடைய காருண்யத்தினாலே நீர் எங்களை நிரப்பி எங்களை அடித்துக் கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். உன் பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. உம் பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. நம்பிக்கை நங்கூரமானவரே, நம்புவே நிலையான உறவு நீரே. நலம் வாழ நாளெல்லாம் துணை செய்தீரே. நாதாவும் திருப்பாதம் பணிந்து நான் முத்தம் செய்வேன். உம் பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. மன்னித்து மறக்கின்ற மன்னவரே, மனதார நேசித்த மணவாளனே, மீண்டுமாய் எனக்காக வருகின்றீரே. மணவாட்டியாக உம் வருகைக்காய் காத்திருப்பேன். உம் பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. உம் பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. மன்னித்து மறக்கின்ற மணவாளனே, மனதார நேசித்த மன்னவரே, மீண்டுமாய் எனக்காக வருகின்றீரே. மணவாட்டியாக உம் வருகைக்காய் காத்திருப்பேன். உம் பாதம் ஒன்றே போதும் ஐயா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. ஆண்டவரே, மனவாட்டியாக
உம்முடைய வருகைக்காக தகப்பனே நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, இந்த நாட்கள்ல கூட தகப்பனே உம்முடைய பாதம் ஒன்றே போதும் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பாதம், உம்முடைய அன்பு மாத்திரமே தகப்பனே எங்களோட தஞ்சமாய் இருக்கிறது கர்த்தாவே. எங்கள் நம்பிக்கை நங்கூரமே உம்மை சோஸ்தரிக்கிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக அந்த பாடலை பாடுவோமாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவர் நமது நம்பிக்கை நங்கூரமாய் இருக்கிற கர்த்தர், அவரை சோஸ்தரிப்போமாக. துதிக்கிறோம் ராஜா, ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா. நம்பிக்கை நங்கூரமானவரே, நம்புவே நிலையான உறவு நீரே, நலம் வாழ நாளெல்லாம் துணை செய்தீரே, நாதாவும் திருப்பாதம் பணிந்து நான் முத்தம் செய்வேன். உம் பாதம் ஒன்றே போதுமையா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. மன்னித்து மறக்கின்ற மன்னவரே, மனதார நேசித்த மணவாளனே, மீண்டுமாய் எனக்காக வருகின்றீரே, மணவாட்டியாக உம் வருகைக்காய் காத்திருப்பேன். உம் பாதம் ஒன்றே போதுமையா, என் வாழ்வில் நீரே நித்தியரே சத்தியரே. உமக்கு ஆராதனை ஆராதனை, இயேசு ராஜாவுக்கே ஆராதனை ஆராதனை. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட
காயப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஆண்டவரே, யாரும் அறியாத எங்களை நீர் அணைத்துக் கொண்டு நேசர் ஆண்டவரே, ஒன்றுமில்லாத எங்களை தகப்பனே உடைய காருண்யத்தினால நீர் அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. தூக்கி எறியப்பட்ட எங்களை நீர் தூக்கி சுமந்து உடைய தோள்கள்ல நீர் நாள் மட்டும் நீர் தூக்கி வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தகப்பனே உங்களுடைய காருண்ய அன்பினால உங்களுடைய ரட்சிப்பை தகப்பனே நாங்கள் இந்த நாள்ல அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் கர்த்தா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நீர் எங்கள் துணையாக நின்றீர் ஆண்டவர். நாங்கள் இருளில் இருக்கும் பொழுது நீர் வெளிச்சமாக தகப்பனே எங்களை அணைத்து வந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நம்ம எந்த காரியத்துல வேணாலும் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனாலும் நம்மை தூக்கி அவரோட அன்பினால நம்ம அணைத்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கிருபையும் சத்தியம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்கிறவரே, நீர் ஆட்சி செய்கிறவரே, அரசாளுகிறவரே, அசைவாடுகிறவரே, நாங்கள் உமக்கு நன்றி 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 கொடாக்கடி ஸ்தோத்திரம் 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 என்று ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சகலத்தையும் படைத்து ஆளுகை செய்து சர்வ வல்லவராக வீற்றிருக்கிறதுக்காக நன்றி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக, உண்மையுள்ளவராக, நீதியுள்ளவராக, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறதுக்காக நன்றி. இந்த காலவேளையிலே உமக்கு செலுத்த வேண்டிய துதி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்தத்தக்கதாக, உண்மையாய் செலுத்தத்தக்கதாக, ஆண்டவரே முழு இருதயத்தோடு அன்போடு நாங்கள் செலுத்தத்தக்கதாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மட்டுமே உயர்த்தி நாங்கள் ஆராதித்து உம்முடைய சமூகத்திலிருந்து உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யுமாறு செபிக்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட கர்த்தாவே, குறிப்பாக சபை ஆராதனை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை உமக்குரியது, ஆராதனை உமக்குரியதாக இருக்கிறபடியால் உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை கொண்டு பலன் கொண்டு நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுக்கொடும். உம்மை மட்டும் மகிமைப்படுத்த, பிரியப்படுத்த, சபை பக்தி விருத்தி அடைய ஆராதனை காணப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வேளையிலும் கூட விசேஷமாக கர்த்தாவே, 2 சபைகளையும் உடைய கரங்களே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். டிஎம்சி புக்கெழுத்தான் சுனைபுலோ வெளிப்புற ஊழியத்தை உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சபையை ஸ்தாபித்த நோக்கத்தை அறிகிறீர் கர்த்தாவே. நாங்கள் வெறும் பாத்திரங்கள், உம்முடைய சரீரத்தில் அவயவங்கள். உம்மால் ஆண்டவரே நாங்கள் வழிநடத்தப்படுகிறவர்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பகிர்ந்து கொடுத்திருக்கிற வரங்கள், தாளந்துகளை உம்முடைய ஊழியத்துக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று வேதாகமத்தில் நாங்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம். அது நிமித்தமாக பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை. நீர் உம்முடைய மகா கிருபையை எங்களுக்கு அளித்து ரட்சிப்பை கொடுத்து, ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அனுக்கிரகத்தை கொடுத்து, ஆவியின் வரங்களினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி. தொடர்ந்து அந்த வரங்களை கொண்டு நாங்கள் உம்மை
மகிமைப்படுத்த பிரியப்படுத்த சபையை கட்ட எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனை முழுவதுமாக ஆராதனையில் ஈடுபடுகிறவர்களையும் ஆண்டவரே உம்முடைய தூய இரத்தத்தை கொண்டு கழுவி பரிசுத்தப்படுத்தி அபிஷேகித்து பயன்படுத்துமாறு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரே சபையின் குடும்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள், கஷ்டம் ஆண்டவரே, அங்கலாய்ப்பு, வருமானம் குறைவு, ஆண்டவரே வேலை இல்லாமல் இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அந்தந்த குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்பட ஏகோவா ஈரேயாக இருக்கும் நீர் பார்த்து கொள்வீர், சந்திப்பீர். பரமபிதா உங்கள் தேவையை அறிந்திருக்கிறோர் என்று நாங்கள் வாசித்தது போல மெய்யாகவே நீர் அறிந்திருக்கிறீர், கொடுப்பீர் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து 2 போதகர்களையும் போதகர் குடும்பத்தையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய சித்தம் நிறைவேற ஆண்டவரே 2 போதகர்களையும் வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து சுகப்படுத்த நாங்கள் கெஞ்சுகின்றோம். இன்னும் உம்முடைய சித்தத்தை அறிந்து செய்து முடிக்க வேண்டிய ஞானத்தை தாரும், பலத்தை தாரும், அபிஷேகத்தை தாரும். உடைய பிரசன்னம் முன்பாக செல்ல நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நிறைவேற்றி சபையை கட்டி முடிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். தொடர்ந்து உக்கரான குழுவையும் குழு தலைவர்களையும் ஆண்டவரே குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தியாகத்தோடும் மனப்பூர்வமாக செய்கின்ற ஒவ்வொரு ஊழியரையும் ஆண்டவரே தலைவர்களையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். நீர் தொடர்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவர்களை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஊழியங்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இளமுதியோர் ஊழியம், பெண்கள் ஊழியம், முதியோர் ஊழியம், அருட்பணி ஆண்டவரே, இன்னும் சுவிசேஷ சமூக நலன், கிறிஸ்துவர் கல்வி ஆண்டவரே, ஜெப ஊழியம், இன்னும் இசை தொழுகை போன்ற ஒவ்வொரு ஊழியத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்து சபை பக்தி விருத்திக்கென்று செய்யப்பட செமையாக உண்மையாக செய்யத்தக்க நீ அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலும் ஆராதனைக்கு பிறகு நடைபெறுகிற கர்த்தாவே 2ஆம் ஸ்தல மாநாட்டை உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். 2022ஆம் ஆண்டு காண தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்போது ஆண்டவரே அதிலும் உம்முடைய பிரசன்னம் இருக்க நாங்கள் கெஞ்சுகின்றோம். மனப்பூர்வமாக ஆண்டவரே முழு உள்ளத்தோடு உமக்கென்று ஊழியம் செய்யும் தலைவர்களை, தேவ பயத்தோடும் தேவ நீதியோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்கிற தலைவர்களை நீ தெரிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், நியமிக்கும்படியாக ஜெபிக்கிறோம், வழி நடத்துமாறு ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, நாங்கள் உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்ற அந்த பயம் உணர்வு இருந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட விசேஷமாக கர்த்தாவே, COVID-19 வாதைக்காக நாங்கள் வருகின்றோம். இந்த வாதை கர்த்தாவே பரவாமல் இருக்கத்தக்க, பாதிப்பு கொண்டு வராமல் இருக்கத்தக்க மலேசியா முழுவதையும் உடைய இரத்தத்தை தெளிக்கின்றோம். குறிப்பாக ஸ்லாங்கூர் மாநிலத்தை உடைய தூய இரத்தத்தினால் முடிக்கொள்வீராக. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவின் தழும்புகளால் சுகப்படுத்த நாங்கள் சுகப்படுத்துகிற வசனத்தை அனுப்புகிறோம். விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு அனுப்புகிறோம். சுகப்படுத்தும், பலப்படுத்தும், அவர்களை விடுவிக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே, அன்பானவர்களை இழந்த குடும்பத்தை நீர் கண்ணோக்கி பாரும். ஆற்றி தேற்றி பலப்படுத்தி உறுதிப்படுத்தி தொடர்ந்து கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவரை கொண்டு நாங்கள் தொடர்ந்து விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிப்போம் என்று அவர்கள் சொல்ல நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட சரீர பலவீனமாக இருக்கிற சபை அங்கத்தினர்களையும் ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பேராக நீ தொடுவீராக, சொஸ்தமாக்குவீராக, அற்புதத்தை செய்வீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலிலே சிகிச்சை பெற்று வருகிற மகள் தர்ஷினிக்காகவும் நாங்கள் வருகின்றோம். அந்த மகளுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யும் ஆண்டவரே. உம்மால் கூடும், உம்மால் ஆகும். சிறுமியாக இருக்கிறபடியால் கர்த்தாவே
தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்தது என்று ஒரு பெரிய சாட்சியாக இருக்க, அந்த குடும்பம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வர நீர் அனுக்கிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. எங்களுடைய மலேசிய தேச அரசாங்கத்துக்காக வருகின்றோம். இதோ கர்த்தாவே, புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டு ஆண்டவரே உமக்கு பயந்து நீதியோடும் நியாயத்தோடும் சம உரிமையோடும் வழிநடத்தப்பட நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இதுவரையிலும் நடந்த ஊழல், அநியாயம், அநீதி இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் அகற்றப்படுவதாக. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும், ஆளுகை செய்யும். ஆண்டவரே, வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அரசாங்கத்தையும் ராஜாக்களையும் நிறுத்துகிறவர் நீர். ஆதலால் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் திரும்புகிறோம். ஏண்டி அர்த்தப்படுத்துவான் ஆகும் மூலமாக உடைய தெய்வீக ஞானம் வெளிப்படுவதாக. நீர் பேசும், நீர் இடைப்படும். மலேசியாக்கேற்ற தலைவர்களை, பிரதம மந்திரியை நீர் நியமிக்கும்படியாக, தேர்ந்தெடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஒப்புக்கொள்வோம். இதன் மூலமாக நாட்டின் நிர்வாகம் சரிப்படுத்தப்பட, உமக்கு பிரியமான வகையிலே செய்யப்பட, பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் மாற்றப்பட நீர் மாற்றி அமைக்க ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தொடர்ந்து நடைபெறுகிற ஊழியங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மாகாண ரீதியிலே இந்த மாதத்திலிருந்து நடைபெறுகிற எல்லா இரண்டாம் ஸ்தல மாநாட்டு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு சபைகளையும், மாகாண கண்காணிப்பாளரையும் பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்துமாறு ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் கூட மாநாட்டுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநாட்டு பேராயர் திரு டெனிஸ் ராஜ்காக, அவர் கீழ் எக்ஸ்கோக்காக 54 சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய தரிசனத்தை அறிந்து உணர்ந்து ஒற்றுமையோடு இலக்கை நோக்கி நாங்கள் அடைய நீ கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து மாநாடாக எடுக்க தீர்மானங்கள் ஆண்டவரே யாவரும் கீழ்ப்படிந்து ஒற்றுமையாக செயல் புரிய உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம். பொது மாநாட்டுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நடந்து முடிந்த பொது மாநாட்டிலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். அவைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் தீர்மானங்களாக அமைந்திருக்கவும் ஆண்டவரே, எல்லா சபைகளும் எல்லா மாநாட்டுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கவும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொடர்ந்து வழி நடத்தி காத்துக்கொள்ளும், வழி ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்காக வருகிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. அதன் வசனத்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசும். அப்பா, உண்மையில் அன்பு வைத்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் அந்த அன்பு இன்னும் உண்மையாக இருக்கின்றதா, முதன்மையாக இருக்கின்றதா என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க எங்களோடு கூட பேசும், கற்றுக்கொடும், எங்களை சரிப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் தாமே இரட்டிப்பான அபிஷேகத்தை கொண்டு தலைமை போதுகர் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம். முடி மறைத்துக் கொள்ளும். கேட்கிற நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க என்னை கிருபை தாரும். அப்பா, இந்த வேலையிலும் கூட ஒருமனப்பட்டு ஆப்கானிஸ்தான் தேசத்துக்காக நாங்கள் வருகின்றோம். காபூல் தாலிபான் கர்த்தாவே, இராணுவம் ஆட்சி செய்கிறதாகவும், குறிப்பாக உம்முடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களுக்கும் அர்ப்பணி ஊழியர்களுக்கும் விரோதமாக அநேக காரியத்தை செய்ய எண்ணியுள்ள அவர்களை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம், அப்புறப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் செய்ய முடியாது, ஆனால் இந்த யுத்தம் உம்முடையது. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஊழியருக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு சக்தியையும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க நிர்மலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் மன்றாடுகின்றோம். பெண்கள், பிள்ளைகள், ஆண்டவரே, குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். குறிப்பாக மிஷனரிமார்களை பாதுகாத்துக் கொள்வீராக. தியாகத்தோடு ஆண்டவரே, அவர்கள் அங்கு சென்று ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதை அறிகிறீர். எந்த ஒரு விபரீதமும் வராதபடி
சுயாதீனத்தோடு விடுதலையோடு ஊழியத்தை செய்ய நீர் கிரியை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். அப்படி செய்து கொண்டு வருகிறதுக்காக நன்றி. கடைசி காலத்தில் வாழ்கிறோம். இப்படி வருகை சமீபமாக இருக்கிறது. ஆதலால் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த, பரிசுத்தப்படுத்தி கொள்ள, சரிப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய சித்தத்திலே நாங்கள் நடக்க, கீழ்ப்படிந்து நடக்க, பின்பற்ற நீர் கற்றுக் கொடுக்குமாறு ஜெபிக்கிறோம், உறுதிப்படுத்துமாறு ஜெபிக்கிறோம். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நாங்கள் பாராமல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க அதிகமான நோக்கம், அதிகமான ஃபோக்கஸ் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்தி காத்துக்கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நாம் ஒருமனப்பட்டு சொல்வோமாக. பரமண்டலுக்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிப்பனாதபடி தீமின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். அவ்வேளையிலே கர்த்தருக்கு என்று நாம் தசம பாகத்தையும் காணிக்கையும் படைப்போம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், என்னில் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து கனிவோடென்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன்,
நாளிலே சத்தியத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 7 வரை. இதை குமாரி ஜோபினா வாசிப்பார்கள். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாசிப்பு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 7 முடிய. வசனம் 1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டிருந்ததையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பிரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ வெளிச்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றுள்ளது. ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நமது தலைமை போதகர் அருள் டேவிட் தர்மக்கன் நம்ம கீழே கொண்டு வருவார். ஆதியின் அன்பை விட்டாய், The First Love Lost என்ற தலைப்பிலே அவர் நம்மோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த காணொளியின் மூலமாக கர்த்தருடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தின் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் 7 திருச்சபைகளுக்கு செய்தியை கொடுக்கிறார். அந்த செய்தியை சற்று நாம் கவனித்து பார்க்கும் பொழுது அது இருதயத்தை உடைக்கும் நிலையில காணப்படுகிறது. 7 இடங்கள்ல ஆண்டவர் அதே செய்தியை மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அவைகள் யாவை என்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அத ஒரு முறை சொல்லல ஆண்டவர், ஆனா 7 முறை சொல்றாரு. ஏன் ஆண்டவர் 7 முறை அதே செய்தியை கொடுக்கணும்? 2ஆம் 3ஆம் அதிகாரத்துல இதைகளை நான் பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அதை செய்தார் என்றால், அநேக நேரங்கள்ல கேட்கிற மாதிரி இருக்கிறோம், கடவுளுக்கு கீழ்ப்படுகிற மாதிரி இருக்கிறோம், சத்தியத்தை கேட்கிற மாதிரி இருக்கிறோம், ஆனா உண்மையிலேயே கேட்கறது இல்லை. ஆண்டவர் பேசும் பொழுது சில வேளைகள்ல செவியை அடைத்து விடுகிறோம். அதனால ஆண்டவர் மக்கள் சத்தியத்தை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும்,
அவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்ற நிலையில அதே செய்திய ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மனுஷன் அத 7 முறை சொல்லியாவது கடவுள் பேசும் பொழுது அவன் கேட்பான் என்று கடவுள் விதமாக 7 முறை அதே செய்திய இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறதை நம்ம என்ன செய்றோம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறது நம்முடைய செவியில விழுவுதாங்க. கடவுள் பேச மாட்டார் என்ற நிலை இல்லவே இல்லை. கடவுள் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். பலவிதமான சூழ்நிலையில பலவிதமான சம்பவங்களினால கடவுள் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார். ஆனா பிரச்சனை என்னன்னா நம்ம தான் கேட்கறது இல்லை. அநேக திருச்சபைகள்ல அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கடவுள் பேசும் பொழுது நம்முடைய செவியை அடைத்துக் கொள்ளும் மக்களாக நாம் காணப்படுகிறோம். இது நம்முடைய வழக்கமாக போய்விட்டது. கடவுள் பேசும் பொழுது நாம் செவியை அடைத்துக் கொள்கிறது. கேட்கிறது போல இருந்து கீழ்ப்படியாத ஒரு ஜீவியம். அவ்விதமான ஜீவியத்துலதான் கடவுள் சபைகிட்ட அதே செய்திய பேசிக்கொண்டே வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துற சுவிசேஷத்துல நம்முடைய நல்ல மேய்ப்பன் குத்துவிளக்கின் மத்தியில நின்று அசைவாடி கொண்டிருக்கிறார். அங்கிருந்து 7 சபைகளுக்கும் செய்தியை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 7 செய்தியையும் நாம் ஒன்றுபடுத்தி கவனித்து பார்ப்போம் என்றால் உண்மையிலே திருச்சபைகள் எந்த நிலையில செயல்பட்டு கொண்டு வருகிறது என்பதை நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். திருச்சபையிட்ட கடவுள் என்ன எதிர்பார்க்கிறார் என்று கடவுள் தெளிவாக உரைத்ததை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துற சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். ஆரம்பத்துல இருந்த அந்த அன்பு தனிந்து போய்விட்டது.
கடவுளுடைய பிள்ளைகளாக கடவுளை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இயேசு மேல ஒரு அன்பு உண்டா? எபேசு சபையை சற்று கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறது, உன்னுடைய கடினமான வேலை எனக்கு தெரியும். நீ ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகிறாய் என்பதும் எனக்கு தெரியும். நீ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதை சுறுசுறுப்பாக அநேக காரியங்களை செய்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உன் பேரில் ஒரு பெரிய குறை உண்டு. அன்பு இல்லாதபடி இந்த ஊழியங்களை நீ செய்து கொண்டு வருகிறாய் என்பதை நான் அறிகிறேன். அன்பு இல்லை. ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு பயிற்சி, ஆனாலும் ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற, ஆனாலும் செயல்பட்டு கொண்டு இருக்கிற. இதை பார்ப்பதற்கு விசனமாக இருக்கிறது. உழைப்பு மிகுந்த சுறுசுறுப்புள்ள ஜீவியம். ஆனா பலன் அளிக்காத ஒரு ஊழியம். ஆமான் பாருவர்களே, அன்பு இல்லாட்டி நம்ம என்ன செஞ்சாலும் அது ஒருபோதும் பலன் அளிக்காது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். கடவுளுடைய ஊழியத்துல அங்குமிகமாக ஓடி பலவிதமான காரியங்களை செய்யலாம். ஆனால் இயேசுவின் மேல உள்ள அன்பு இல்லாவிடில் நம்ம செய்வதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த உயிருள்ள தொடர்பு அந்த இயேசுவோடு கூட இல்லாமல் இருக்கும் என்றால் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியமும் விருதா என்பதை நாம் அறிகிறோம். தனிப்பட்ட முறையில் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்க ஆசிக்கிறேன். உண்மையிலே நீங்க இயேசுவை நேசிக்கிறீர்களா? Are you in love with Jesus? காலையிலே எழுந்த பிறகு ஆண்டவருடைய முகத்தை பார்த்து, கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நம்மளால சொல்ல முடியுதா? ஆனால் காலையிலே எழுந்த பிறகு நம்முடைய அன்றாட வேலைகளில் ஆகப்பட்டு ஆண்டவருக்கு கொடுக்கும் நேரத்தை கொடுக்காதபடி, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளாதபடி, அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அங்குமிங்குமாக இயேசுவுக்காக தான் ஓடுறோம், இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாமே ஏமாத்தி கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து ஆண்டவரோடு கூட செலவழித்திருந்த அந்த உற்சாகம் குறைந்து போனதல்லவா? எபேசு சபை இப்படிதான் இருந்துச்சு. சுறுசுறுப்புள்ள சபை, கஷ்டப்பட்டு
வேலை செய்கிற ஒரு சபை. ஆனால் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக காரியங்கள் செய்து கொண்ட இந்த சபையில் அன்பு இல்லை. அன்பு இல்லாதபடி நம்ம என்ன செய்தாலும் அது தேவனால் அங்கீகரிக்கப்படாது என்பதை நாம் உணர்கிறோம். ஆண்டவர் இந்த சபைகிட்ட பேசிக்கொண்டு வரும் பொழுது தவறுகளை எடுத்து உரைத்தார். ஆனால் அந்த தவறுகளுக்கு நிவர்த்தி என்ன என்பதையும் அவர் கொடுத்தார். என்ன செய்யணும்? நீங்க நினைத்து பாருங்க. எங்கேந்து விழுந்தாய் என்பதை நீ நினைத்து பார். தேவனுடைய அன்பை எப்படி இழந்து போனாய் என்பதை நீங்க நினைத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார், இரண்டாவது, மனம் திரும்பு. மூன்றாவது ஆண்டவர் சொல்லும் காரியம் என்ன தெரியுமா? ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நினைத்து பார், மனம் திரும்பு, ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியுமாக செய் என்று ஆண்டவர் இந்த சபைக்கு செய்தியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சபையில் இருக்கும் நம்முடைய அங்கத்தவர்களோடு கூட நான் பேசிக்கொண்டு வருகிறேனா? ஆதியில் இருந்த அந்த அன்பு தணிந்து போச்சா? பிரகாசித்து ஆண்டவருக்காக ஜீவித்த அந்த ஜீவியம் தணிந்து போச்சா? ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறதற்கு வாஞ்சை உண்டா? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஜெபத்தோடு வரத்தக்க ஆசை உண்டா? இது இருந்த அந்த சந்தோஷம் இப்பொழுது இருக்கிறதா? இந்த திருச்சபை அநேக காரியங்களை செய்தார்கள். ஆனா திருச்சபையில அன்பு இல்லாதபடி நம்ம என்னத்தை செய்தாலும் அது பிரயோஜனம் அற்றது என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இப்பொழுது ஆண்டவருக்கு செய்யும் ஊழியத்தை சற்று கவனித்து பார்க்கும் பொழுது எல்லாம் சமய பிரகாரம்தான், எல்லாம் ஒரு சடங்காசாரம்தான், எல்லாம் ஒரு சடங்கு தான், எல்லாம் ஒரு கடமைக்கு செய்கிற மாதிரி காணப்படுகிறதை நாம் அன்பானவர்களே பார்க்கிறோம். உங்களுக்கும் கடவுளுக்கும் இருந்த அந்த தொடர்பு ஏன் விடுபட்டது? ஏன்
அறுபட்டது. நீங்க செய்த ஏதாவது ஒரு பாவமா? அந்த பாவ காரியத்தினால நீங்க தேவனை விட்டு விலகி ஜீவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்துல மறுபடி வந்து சேர அது பெரிய தடையாக இருக்கிறதா? ஆனா ஆண்டவர் சொல்லும் ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் பாவம் இரத்தாம்பர சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவேன், உறைந்த மலையை போல் ஆக்குவேன். வாருங்கள் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கடவுள் அநேக இடங்கள்ல சொல்லி அழைக்கும் ஒரு நிலையை நம்ம என்ன செய்யறோம்? ஆட்கிறோம். பாவஜீவியமா? பாவஜீவியம் கடவுளுடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரித்து போடும். ஆனா அன்பின் தேவன் அவருடைய சமூகத்துல வந்து மறுபடியுமாக சரணடையத்தக்க காத்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. அல்லது நான் சொன்ன ஒரு காரியமா, தவறாக பேசின பேச்சா எனக்கும் என் தேவனுக்கும் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணிருச்சு? யாரையாவது அதிகமாக புண்படுத்தி இருக்கிறேனா? துக்கப்படுத்தி இருக்கிறேனா? வேதனைப்படுத்தியிருக்கிறேனா? அவமானப்படுத்தியிருக்கிறேனா? அநேக நேரங்கள்ல நாம் பேசும் வார்த்தைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தவறான வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னா அதை திருப்பி எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் புண்படும் பொழுது அவன் கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள அவன் கடந்து செல்கிறான். அதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேனா? கடவுளை விட்டு பிரிந்து அவன் ஜீவிக்கத்தக்க நான் காரணமாக இருந்திருக்கிறேனா? மூன்றாவது, இதை செய்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்யாமல் பின்வாங்கி போனேனா? அந்த ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்முடைய நடத்தை, நம்முடைய பேச்சு, நம்முடைய ஜீவியம், மக்களோடு கூட வைத்திருக்கும் உறவு, இவைகள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். இந்த சபையை நீங்க சற்று கவனித்து பார்த்தீங்கன்னா தப்பிதமான போதனைக்கு இவர்கள் இடம் கொடுக்கல. அதை பாதுகாத்து வந்தார்கள். ஆனா என்ன செஞ்சாங்க? அன்பை இழந்து போனார்கள். அன்பை என்ன செய்தார்கள்? இவர்கள் இழந்து போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை நான் சொன்ன காரியத்தின் மூலமாக அல்லது நான் செய்த காரியத்தின் மூலமாக
நான் செய்யாத காரியத்தின் மூலமாக எனக்கும் என் தேவனுக்கும் பெரிய பிளவு உண்டு பண்ணிருச்சா? ஆனா இந்த அன்பின் தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? Remember where you left it. Remember where you left it. யோசித்து பார், சிந்தித்து பார். எங்க விழுந்து போனாய் என்பதை சற்று யோசித்து பார். நினைத்து பார். கடவுளுக்கும் உனக்கும் வந்த அந்த பிரிவுக்கு காரணம் என்பதை நினைத்து பார். அந்த அன்பை எங்க விட்ட? எப்படி விட்ட? ஆனா இந்த அன்பின் தேவன் இந்த திருச்சபைக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு போதனை என்ன தெரியுமா? மனம் திரும்பு. தேவனோடு கூட இருந்த அந்த அன்பை நீ இழந்து போன, அதை எங்க விட்ட அப்படின்ட்டு யோசித்து பார். இரண்டாவது, மனம் திரும்புதல். நீ ஆண்டவருக்குள்ள மறுபடியுமாக வர வேண்டும் என்றால் அந்த மனம் திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனம் திரும்புதல் இல்லாமல் இருக்கும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிகிறோம். மூன்றாவது, கடவுள் இந்த சபைக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? திரும்பி வா, திரும்பி வா. எங்க விழுந்த யோசித்து பார். தேவ அன்பை எங்க விட்ட, எப்படி விட்ட யோசித்து பார். மூன்றாவது, மனம் திரும்பி மறுபடி தேவனுடைய சமூகத்தில் திரும்பி வா என்று தேவன் அழைக்கும் சத்தத்தை நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளில் நாம் திருச்சபைகளை பார்க்கும் பொழுது அநேக திருச்சபைகளில் அன்பு இல்லைங்க. எல்லாம் இருக்குது, அங்குமாக இங்குமாக அலைந்து திரிந்து அநேக காரியங்கள் செய்கிறோம். ஆனால் அன்பில்லாதபடி நாம் ஊழியம் செய்தா அது பிரயோஜனப்படாது. அது சபை ஊழியத்திற்கு ஆசீர்வாதமாகவும் இருக்காது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, ஒரு மனிதன், கருப்பு மனிதன் ஒரு ஆலயத்துக்குள்ள போனான். ஆலயத்துக்குள்ள போன உடனே அங்கு அதிகமாக வெள்ளையர்கள் கூடும் ஒரு திருச்சபையாக இருந்தது. இவன் ஆலயத்துக்குள்ள போகும்பொழுது அவனுக்கு கூறப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது கருப்பு இனத்தாருக்கு
கட்டப்பட்ட ஒரு திருச்சபை அல்ல. இது வெள்ளையர்களுக்காக கட்டப்பட்ட ஒரு திருச்சபை. மிகவும் வருத்தத்தோடு கூட என்ன செய்யறாங்க, அப்படியே அவன் திரும்பி வாரான், வருத்தத்தோடு கூட வருகிறான். ஆண்டவருடைய சமூகத்தால் கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறான், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இது? அப்ப ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் அவனுக்கு, இந்த சபையை விட்டு எவ்வளவோ காலமாக ஆய்விட்டது. இந்த சபையை நான் விட்டு எவ்வளோ காலமாக ஆய்விட்டது. நீயா அங்க போன அப்படின்ட்டு ஆண்டவர் அவன்கிட்ட கேட்டார். ஆமாங்க, இன்னைக்கு திருச்சபையில் இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம கூடுறோம், இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாவற்றையும் செய்கிறோம், இயேசுவின் நாமத்தில் தான் ஐக்கியம் கொள்கிறோம். ஆனால் நம்ம செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் அன்பு உண்டா அல்லது அன்பு இல்லாதபடி செயல்பட்டு கொண்டு வருகிறோமா? நம்முடைய தனிப்பட்ட நிறைய ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய ஜீவியம் அப்படிதான் இருக்கா? என்னுடைய சபை எப்படி இருக்குது? என்னுடைய சபைக்கு நான் பிரிவினையின் ஆவியை ஊற்றிருப்பேன் என்றால் தேவன் எப்படிங்க செயல்படுவார்? தேவன் எப்படி அவருடைய பிரசன்னத்தை கொடுப்பார்? ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு திருச்சபைக்கு சொல்லும் ஒரு செய்தி, யோசித்துப்பார், எங்கேந்து விழுந்தான்ட்டு யோசித்துப்பார். ரிமெம்பர், கடவுளுடைய அன்பை எங்கு விட்டாய் என்பதை யோசித்துப்பார். மனம் திரும்பு. மூன்றாவது, திரும்பி வா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னை மன்னியும், என் மூலமாக நான் யாரையாவது வேதனை தரப்படுத்தியிருப்பேன் என்றால், துக்கப்படுத்தியிருப்பேன் என்றால், என் மூலமாக அவர்கள் சபையை விட்டு விலகி நிற்பார்கள் என்றால் என்னை மன்னியும் சுவாமி என்று ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய கிருபையை புதுப்பித்துக் கொள்வோம். அப்பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய சபையை ஆசீர்வதிப்பார். ஆராதனைக்கு இறுதி பாடலாக நம் யாவரும் குடும்பமாக எழுந்து நின்று அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் என்ற பாடலை பாடுவோம். அதன் பிறகு நமது தலைமை போதகர் அவர்கள் இறுதி ஜெபத்திலும் ஆசீர்வாதத்திலும் நம்மை வழி நடத்துவார். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும், இருளின் ஜாதிகள் பேரொளி காணட்டும். மரித்த
மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். மரித்த மனிதர் மேல் வெளிச்சம் உதிக்கட்டும். அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றே. திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றே. சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றே. சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. எக்கால சப்தம் நான் மௌனம் எனக்கில்லை. எக்கால சப்தம் நான் மௌனம் எனக்கில்லை. சாம காவலன் சத்தியம் பேசுவே. சாம காவலன் சத்தியம் பேசுவே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் தினமும் தினமும் நினைப்பே. அலைந்து திரிகின்ற ஆட்டை தேடிய ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, வல்லவரே, நல்லவரே, வாக்கு மாறாதவரே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சுவாமி, நாங்கள் உங்களை எப்படி வேதனைப்படுத்தியிருக்கிறோம், எப்படி துக்கப்படுத்தியிருக்கிறோம். ஆனால் நீர் எங்களை அநாதி சிநேகத்தின் மூலமாக சிநேகித்து இம்மட்டுமாக வழிநடத்தி வருகிறீர். You have loved us with an everlasting love. நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் இரட்டிப்பாக ஆசீர்வதியும். எங்களுடைய தவறுகளை மன்னியும், குறைகளை மன்னியும். திருச்சபை மக்களாக எங்களை ஒருமனப்படுத்தும், ஐக்கியப்படுத்தும். மறுபடியும் உடைய பாதப்படியில் வந்து விழுந்து கிடக்க உனக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபத்தை ஏறடிக்கிறோம் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம்
உங்கள் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவுது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.